ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதர்கள் செஞ்ச ஆட்சி காமராஜர் ஆட்சி. மனித அறிவுக்குட்பட்டு அவராக சிந்தித்து அவருக்கு தெரிஞ்ச சில நல்லதுகளை காமராஜர் செஞ்சார். அந்த ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லி மேடைக்கு மேடை பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? காங்கிரஸ்காரர் எல்லாரும் பேசுகிறாங்களா? காமராஜர் ஆட்சியை மலர வைப்போம், மீண்டும் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறான். எல்லா காங்கிரஸ்காரனுக்கும் இதில் உடன்பாடு இருக்கா இல்லையா? அந்த கொடி வச்சிருக்கிறவன் இந்த காங்கிரஸ்காரர்கள் எல்லாருக்குமே அந்த உடன்பாடு இருக்கா இல்லையா? உடன்பாடு இருக்கு. கம்யூனிஸ்டுக்காரங்க எடுத்துங்க, கம்யூனிஸ்ட் ஆட்சியில் என்ன சொல்கிறாங்க? லெனின் கொண்டு வந்தது, அங்கே ரஷ்ய புரட்சி இதெல்லாம் கொண்டாந்து அதில் கம்யூனிஸ்டுக்காரர்கள் எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கா இல்லையா? மனிதர்கள் கண்டுபிடித்த ஆட்சி. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி இந்த நடிகர்கள்லாம் வராங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க? எம்ஜிஆருடைய ஆட்சியை கொடுப்போங்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் என்ன இருந்ததுங்கிறாங்க. என்ன எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அதிகபட்சமாக சத்துணவில் முட்டை போட்டாங்க. யார்? ஏழைகளுக்கு சாப்பாட்டில் முட்டை போட்டாங்களாம். இந்த ஆட்சி மறுபடியும் மலர வைப்போங்கிறாங்க. இப்போ இதில் ஏடிஎம்கே காரன் யாராவது வெறுக்கிறானா எம்ஜிஆர் ஆட்சியை மலர வைப்போம்னா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சியை கொண்டு வரோம்னா ஏன் உங்களுக்கெல்லாம் முகம் கோணுது? புரியுதா இல்லையா? ரசூலுடைய ஆட்சி கொண்டு வரோம்னா இன்னைக்கு யாருக்கு முகம் எப்படி 40 டிகிரியில் போகுது? என்ன பேசுகிற? இது தீவிரவாதமா? என்ன பேசுகிற? அப்போ காமராஜர் ஆட்சி பேசுகிறவனுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு, எம்ஜிஆர் ஆட்சி பேசுகிறவனுக்கு உரிமை இருக்கு, என்ன எல்லா ஆட்சியும் பேசுகிறவனுக்கு உரிமை இருக்கு. அல்லாவுடைய தீனையில் அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்களே ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் இப்படி டிக்ளேர் பண்ணிட்டு போயிருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர் கிடையாது,